ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சுரக்காய் கூட்டு தான் செய்ய போறேன். சுரக்காய் கூட்டு வந்து இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாரி பண்ணி குடுங்க. அந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, அது என்ன அத வந்து நெய் ஊத்தி சாப்பிடலாம். ஸோ சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது தனியாவே நெய் ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசைக்கு தொட்டுக்கல ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ப்ராசஸிங்கில பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, அத எப்படி செய்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். பாருங்க, தண்ணி கம்மியா தான் ஊத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி தான் ஊத்திருக்கேன். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சொரக்காய் வந்து பிஞ்சா இருந்துச்சுன்னா, அப்படியே நறுக்கி போட்டு தோல மட்டும் சீவி போட்டா போதும். ஸோ, சொரக்காய் வந்து முத்தலா இருந்துச்சுன்னா, தோல் நல்லா சீவிருங்க. தோல் சீவிட்டு, அந்த உள்ள விதைய எடுத்துருங்க. எடுத்து போட்டுருங்க. இந்த மாரி வந்து சொரக்காய வந்து போட்டுருங்க. பாருங்க, நான் போட்டேன். ஸோ, இத வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் பரப்பிக்கங்க. பரப்பிட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. போட்டு சிம்ல வச்சு வேக வச்சுக்கங்க. ஸோ, இது நல்லா சிம்ல வச்சுக்கங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாகி இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வச்சுருங்க. வேக வச்சு அது வெந்துருக்கட்டும். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான மசாலா ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், தேங்காய் ஷில்லு. ஸோ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரே பச்சை மிளகாய் தான் வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 வெள்ளைப்பூடு. இது வந்து சின்ன பூண்டுனால நான் வந்து தோலோட போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோல் எடுத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சீரகம். அப்புறம் வந்து இது ஆப்ஷனல் தான். தக்காளி வேணுன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து துவரம் பருப்பும், அடுத்து வந்து பச்சரிசி. நான் வந்து மார்னிங்கே ஊற போட்டேன். நல்லா ஊறிடணும். கொஞ்சம் அதிகமாக போட்டேன். இதை வந்து வேறு ஏதாவது டிஷ் பண்ணிக்கிடலாம். ஸோ, கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் போட்டு இதை அரைச்சு எடுத்தால் போதும். இது கொடுக்கக்கூடிய மசாலாக்கூடிய பொருளை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டுட்டேன். ஸோ, இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ, அரைச்சிட்டு இப்போ இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். தண்ணி மேக்ஸிமம் அதிகம் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா சொரக்காய் வந்து உடனே வெந்துடும். தண்ணி வந்து ஊற்ற வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயோட இந்த ஃபைன் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கங்க. பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா? நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடலாம். பாருங்கள், பால் கூட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ, இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதுக்கடுத்து பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள், செமையாக இருக்குது.
சுரக்காய் கூட்டு ரொம்ப எளிமையானது. இது ரொம்ப நல்லது, வெயில் காலத்துக்கு நல்லது. யாருக்காவது கால் வீங்கி இருந்துச்சுன்னா ஸோ இந்த சுரக்காயை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா, சுரக்காய், தட்டாம்பயிரெலாம் சேர்க்கும்போது அந்த காலில் உள்ள நீர்லாம் வெளியேறிடும். அதனால் அது ரொம்ப நீர்க்காய். அதனால் இந்த சுரக்காயை அடிக்கடி ஒன்றோட சேர்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் அவங்களுக்கு நிறையா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கல்லீரலில் உப்பு நிறைய சேர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் நீக்கணும்னா அடிக்கடி சுரக்காயை உள்ளே சேர்த்துக்குங்க. பாருங்கள், சூப்பராகிடுச்சா, செம்மையாகிடுச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தயிர் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பொழுதுமே ஒரு கை உங்கள் கையளவு ஒரு கை அரிசி, ஒரு அரை கை வெந்தயம் அல்லது 1/4 கை வெந்தயம், ஒரு 1/4 கை கடுகு, ஒரு கையளவு கொத்து கையளவு கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இதை அரைச்சி வச்சிட்டோம்னா புளிக்குழம்பு, எந்த வித கறி குழம்புக்கும் இதை போட்டிங்கன்னா நல்லது. எஸ்பெஷலி ஃபார் ஊறுகாய்க்கும் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. பாருங்கள், அமேசிங்காக இருக்கா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாமா, தாளிச்சிடலாமா? நல்லா வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிடுவோம். கடுகு போட்டு நல்லா வெடிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்டோம். ஒரு கண்ணாடி பதம் அளவு வதக்குங்க, ரொம்ப பொருள் வதக்க வேணாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே அமேசிங்காக இருக்கா, சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் மறக்காமல் குழந்தைகளை செஞ்சு கொடுங்க. இதில் பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் சாதத்தில் நெய் ஊற்றி அந்த பேபிஸ்க்கெலாம் ஊட்டினா நல்லா சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லது. இது அந்த உப்பு சத்துலாம் ரொம்பவே குறைச்சிரும். நமக்கு எங்கெங்கே உப்புலாம் இருக்கும் அதெல்லாம் மொத்தத்துக்கு இது குறைச்சிரும். இந்த காய் அடிக்கடி உணவுல சேர்த்துக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், see you.